குறிப்பிட்டுக் கொள், இடத்தை நீயே முடிவு செய்து கொள், நாங்கள் தயார், போராடலாமா? தயவு செய்து வேண்டாம், நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு திருப்பூர்ல எந்த கோயில் சுவத்தை பார்த்தாலும் கிறிஸ்துவ பிரச்சார அழைப்பு சுவரட்டி, தீகாகாரம் பொதுக்கூட்ட சுவரட்டி, சினிமா நடிகர் பிறந்த நாள் வாழ்த்து சுவரட்டி. இது எப்படி காவல்துறை அனுமதிக்குன்னு எனக்கு புரியல. நாங்க கூட்டம் போட்டா எங்களை கூப்பிட்டு சொல்றீங்க மற்றவங்க மதத்தை புண்படுத்தக்கூடாது, மற்ற அரசியல் கட்சியை புண்படுத்தக்கூடாது, எந்த தனிப்பட்ட நபரையும் விமர்சிக்க கூடாது. ஏன்னா எங்க சாமியே கவனமா பேசுறாங்களேப்பா, அது எந்த சட்டத்தில் இடம் கொடுத்திருக்கு பேசலாம் சொல்லி? ஏன் அவங்களை நீங்க கேட்கறது இல்லை? சர்ச்சை தேவாலயங்களிலும் இஸ்லாமிய இயக்கங்களுடைய கருத்தரங்குகளிலும் பட்டிமன்றங்களிலும் எங்களுடைய கடவுள் ஈடுபடுத்தப்படுகிறது, அதே தடுக்கப்படவில்லை. கோவில் சுவத்தை விட்டானே, போஸ்டர் கொண்டு வந்து தீகாகாரம் ஒட்டுறான், முஸ்லிம்கள் ஒட்டுறான், கிறிஸ்துவ ஒட்டுறான். இதோடு நிறுத்திக்கணும். திருப்பூர் மாநகர காவல்துறை அமைதி குழு போட்டு சம்பந்த வட்டங்களை எல்லாம் அழைத்து இதோடு ஒட்டுக்கொள்வதை நிறுத்த வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் திருப்பூர் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பள்ளிவாசல் சுவற்றிலும் அனைத்து தேவாலய சுவற்றிலும் எங்கள் இயக்கத்தினுடைய சுவரட்டி ஒட்டப்படும் என்பதை மிக தெளிவாகவே இருக்கின்றேன். அதெல்லாம் ஒரு பயப்படுறது. உன்னுடைய மசூதி சுத்தமா இருக்கணும், உன்னுடைய தேவாலயம் சுத்தமா இருக்கணும், எங்க கோயில் சுத்தமா இருக்கணுமா? எந்த கோயில் சுவரை பார்த்தாலும் ஏண்டா போஸ்ட் ஓட்டுறீங்க? கழுதைக்கு பிறந்தவங்களா? நான் தான் கல்ல பார்த்தா கால தூக்கிட்டு நிக்க, நீங்க எந்த கோயில் சுவத்தை பார்த்தா கால தூக்கி நிக்கிறீங்க? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? அப்புறம் எங்க இருந்து மத நல்லிணக்கம் வரும்? மத நல்லிணக்கம் எங்க நக்கிறது? மதத்தை தேவையில்லாமல் போர்க்களத்திற்கு அழைக்கிறான், தேவையில்லாமல் வன்முறையை தூண்டுகிறார்கள். அது மட்டுமா? இவர் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறார், சைமன். கேட்டா நாம் தமிழர். நாங்கள் என்ன உத்தரப்பிரதேசக்காரங்களா இல்ல பீகார்காரங்களா? நீ பேசுற தமிழை விட நல்லா தான் பேசணும். இன்னும் சொல்ல போனா தமிழகத்திலே தமிழ் மன்ற தேர்விலே மாநிலத்தில் முதலாவதாக வந்தவன் நான்.